உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பத்மநாபன் சார், என்ன தலைவா, இந்த குற்றச்சாட்டு ஸ்ட்ரைட்டாகவே தாவேக்கா அரசுக்கு மேலே வைக்கிறாங்க. கல்லடி வாங்குற இடத்துல நான் இருக்கிறேன். என்ன எரியப்படுகின்றதோ அதற்கு பதிலளிக்கலாம். நீ ஏற்கனவே வச்சிருக்க இது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. சொல்லுங்க. மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால் ஷீட் எப்போ, இன்னும் சைலண்ட் மோட்ல இருந்தா என்ன பண்றது, நீங்க கிரிமினல்களை பத்தி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம குற்றங்கள்ல ஈடுபட்டுட்டே இருக்காங்க, அதை தடுக்க நடவடிக்கைகள் எப்போ, சவடால் விடுறீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம். தேர்தலுக்கு முன்பும் மடைமாற்றும் அரசியல், தேர்தலுக்கு தோல்விக்கு பின்பும் மடைமாற்று அரசியல். 1000 பள்ளிகள் 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 25 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் வாங்கி அனுமதி தர்ற அங்கீகாரம் தருகின்ற நிலையில் ஒரே நாளில் 1000, இதெல்லாம் உலக அதிசயம். இது ஒரு செயல் கிடையாது, அதிசயம். இன்னைக்கு கூட அந்த ஸ்ரீதர் சுயம்பு சொல்லியிருக்காரு, என்னுடைய ஸ்ரீதர் வேம்பு, அவர் என்னுடைய கல்லூரி என்னுடைய பள்ளிக்கு பணம் கட்டாமே நான் கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய பிரச்சனையில் அந்த டெண்டர்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. வேலு அவர்கள் கைது செய்யப்பட போகிறார், ஊழலில் 11 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் லைட்டாக போயிட்டு இதுதான் சார் கோர் ஆஃப் தி ஆர்ட். இருதய பிரச்சனை விட்டு கையில் விரல் அடிபட்டு போச்சு, காலில் தேய்ச்சி போச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு நல்லா தயவு செஞ்சு கேளுங்க. சட்டம் இல்லை, நான் ஒரே நீங்க கேட்டுட்டீங்க. நீங்க கேட்டு, அதாவது நாங்கள் 40 நாட்கள் கூட ஆகலை, இந்த 40 நாள் 41 நாள் நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்குப்போம். இது ஆண்டாண்டு காலமாக காலமாக திமுகவும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் ரவுடி இருப்பான். சாதாரண கட்சியில் நான் ஏறத்தாழ 30-40 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருந்து 2 கட்சிகிட்டையும் சமகாலத்தில் பயணிச்சிருக்கேன். இன்னும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒரு ரவுடியை வளர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி அந்த ரவுடி கலாச்சாரம். இதை வச்சுட்டு ஓவர் நைட்டில் நீங்கள் எடுத்துட முடியாது. தே வில் சப்போர்ட், the ex leaders will support the rowdies and gundas. நான் என்ன சொல்றேன், நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுட்டீங்க. நான் இதை சொல்லிட்டு நான் அதை வந்துடுறேன். அந்த கேள்வியோட துணை கேள்வி இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்கள் வெளியவே நடமாட முடியல, சுதந்திரமா வெளியே போக முடியல, பாதுகாப்பு இல்ல, வெளியே போக நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொல்லி இருந்த தாவேக்க தலைவர் இப்போ முதலமைச்சர் ஆகி விட்டார். வெயிட் அண்ட் வாட்ச் தலைவா, இன்னும் ஒரு 6 மாசத்துல சில எனக்கு தயவு செஞ்சு இல்ல நான் நீங்க பாலியல் குற்றச்சாட்டு இப்ப இண்டிவிஜுவல் எனக்கு கேன்சர் முத்தி போச்சுங்க. கேன்சர் முத்தி போனதை ஓவர் நைட்ல நீங்க சரி பண்ண முடியும். இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன். சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இண்டிவிஜுவல் இமோஷனல் கிரைம்ஸ் எந்த ஆட்சியிலும் தடுக்க முடியாது. ஐ டு அட்மிட். ஆனா பாலியல் குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகள் இருக்கிறது, பெண்கள் வெளியவே நடமாட முடியலன்னு சொல்லி வந்த தாவேக்கா தலைவர். நான் 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சார். All the offense 80 to 90% from the drug starts. Drug is not started from today. இது காலங்காலமாக திமுகனுடைய ஒரு வெளிநாட்டு துறையினுடைய தலைவராக இருந்த ஒரு ஜாஃபர் அலியோ ஏதோ ஒரு தம்பி, அவர் 3000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணதெல்லாம் நினச்சி பாருங்க. அவங்கெல்லாம் போட்ட பிரான்ச்சஸ் மார்டின் சொல்லியிருக்கார், கடந்த முறை கூட பதிவு பண்ணேன். எங்களை கள்ளத்தனமாக லாட்டரி டிக்கெட் விற்க சொன்னார் திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லும்போது இது வரைக்கும் மறுப்பு வரல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதெல்லாம் விற்க அனுமதி கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு சந்தேகம் வருது. எங்கிட்டே கேட்குறாங்க. இந்த சந்தேகத்துக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும். நான் என்ன சிபிஐ வச்சிருக்கேன், நான் தீர்வு. ஒரு அரசு இது நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு எதிராக கூடிய வச்சிருமா திமுக ஆட்சி சார். நான் என்ன சொல்கிறேன், புறையோடி போயிருக்கு சார் அந்த போதை கலாச்சாரம். அதை எடுக்கணும்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஆனால் ஒன்று, இப்போ 200 வழக்குன்னா 200 வழக்கு மேலே ஒரு வழக்கு கூட கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட். அதுக்கு மேல ஒரு வழக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து நேரத்துல 48 மணி நேரம். ஆமாம் சார். ஆனால் கடந்த காலத்தில் தயவு செஞ்சு பல்லாயிரக்கணக்கான சீண்டல்கள் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான குற்றங்கள் அன்றாட நடந்துட்டு இருக்கும். ஆனால் அது வெளிச்சத்துக்கு வரல, புகாராக வரல. ஏன்னா அச்சுறுத்தி ஒரு பாலியல் புகார் பெற்றோர்கள் தராங்களே, அவங்களே அடித்து எஃப்ஐஆர் போடுன்னு மிரட்டுற ஆட்சியை போய் நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பல கேஸ் நவ் 10% ஆஃப் த கேசஸ் கேம் அவுட் திமுக கடந்த கால ஆட்சியில். இப்போ அப்படி கிடையாது, 100% வந்துடுச்சு. தாவேக்கா நபர்கள் செஞ்சால் கூட தூக்கி உடனே கட்சி விட்டு எடுக்கிறது, கைது பண்ணுறது போர்க்கால அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு சிம்டம் ஆஃப் தி க்ரோத் அதை பாருங்க. அதை விட்டுட்டு இன்சிடென்ட்டை பேசாதீங்க. அந்த இன்சிடென்ட்டை பேசுறது கூட
For everything we need a breathing time. breathing time இதுக்கு கொடுக்கும். சட்டம் ஒழுங்குக்கு breathing time எப்படி கொடுப்பீங்க சார்? நம்ம போதை கஞ்சா அவனுக்கு கிடைக்குது சார், அவனுக்கு எடுத்து சாப்பிடுறான் சார், அதனால அவன் கண்ட்ரோல்ல அவன் இல்ல, அவன் பண்ற தவிர. எஃபிஷியன்ட்டான அதிகாரிகளை நியமிச்சிட்டேன், நான் வந்ததுக்கப்புறம் IAS IPS அதிகாரிகளை இடம் மாற்றி வச்சேன், நான் வந்து இருக்கக்கூடிய முழுமையான வந்து அதிகாரிகளை வந்து இது ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. நீங்களே திமுக கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நைஜாண்டி நக்கல் பண்றாங்க. நாங்க வச்சிருந்த அதிகாரி தானே உங்ககிட்ட இருக்காங்க, அந்த அதிகாரிலாம் சிறப்பாக பண்ணுவாங்களா? இவங்கள தானே இடம் மாற்றுறீங்க. தயவு செஞ்சு சிறந்த அதிகாரிகளை அவங்களுடைய கடமை செய்ய விடணும். இடையூறு செய்யறதுனால தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அவங்க ஆட்சியில் வந்து ஆபத்துக்கு காரணம். இப்போ இடையூறு கிடையாது, யூ டேக் இட் ஃப்ரம் மீ. நீங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை ஒரு இடத்துல லஞ்ச லாவணியம் இருக்குது, குற்றம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இம்மீடியட்டாக தட் பர்சன் வில் பி சஸ்பெண்டட் வெரி நெக்ஸ்ட் டே. அந்த அளவுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. கடந்த காலத்தில் அது கிடையாது. அந்தந்த தலைவர்கள், அந்தந்த எம்எல்ஏக்கள், அந்தந்த எம்பிக்கள் இடையூறு பண்றதுனால ஒரு மந்திரி கேட்கிறாரு, கீழ்ச்சிட்டாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ்காரனை கீழ்ச்சிடுவாங்களான்னு கேட்கிறாரு. கிழிப்பாங்க, ஒரு மாசத்துல கிழிப்பாங்க, ஆனால் நீங்க தலையிடுறதுனால தான் கிழிக்க முடியும். திமுக ஒரு விமர்சனம் வைக்கிறது, சொல்லுங்க. அதிமுகவும் ஒரு விமர்சனம் வைக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலர் என்ன சொல்றாரு? இன்றைய ஆளுங்கட்சியான தாவேக நிர்வாகிகிட்ட இருந்தா மற்றவங்களை காப்பாற்ற மாட்டிருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த ஒரு 4-5 குற்றங்கள் அவங்க நிர்வாகிகள் செய்த காரணத்தினால், இதே மற்ற கட்சியில் நடந்த கடந்த கால ஆட்சி கட்சியில் நடந்திருந்தா அது வெளியிலே வந்திருக்காது. ஆனால் இவங்களது வெளிப்படையா யார் செய்தாலும் தவறு. ஒரு பையன் எடுத்து போய் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் பிரச்சாரம் பண்ணுறான், உடனே he was taken removed from the party. இதெல்லாம் வியப்பு சார், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் சார். இது வந்து ஃபில்டரிங் தி கேடட்ஸ். திமுகனுடைய பல பிரச்சார பீரங்கிகள் பேசுகிற பேச்செல்லாம் எவ்வளோ அன்பார்லிமெண்ட்டாக இருக்குது. அவருக்கு மேல் எடுத்த நடவடிக்கை என்ன ஒன்று? வல்லூர் கோட்டத்தில் பக்கத்தில் பெருந்தலைவருடைய வீடு இருக்குது, திருமலைப்பள்ளி ரோட்டில். அங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து வளர்ந்த இடம் டி நகர் என்பது காரணத்தினால ஏறத்தாழ 20-30 ஆண்டுகள் திருநங்கைகளுடைய பாலியல் தொந்தரவு பெரிய அளவில் இருக்கும். தாவேக ஆட்சி வந்துச்சு, ஒரு 10 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, 15 நாள் போச்சு. என்னடா நம்ம ஆட்சி வந்துருச்சு, இது மாற்றத்தை ஒரு யாட்ஸ்டிக்கை ஒரு அளவுகோலை வச்சு பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருந்த நிலையில், எவ்வளோதான் நான் பேசினாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 25-30 நாள் ஆச்சு, இன்னைக்கு ஒரு பாலியல் பிரச்சனைகள் அங்கே இல்லை. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்த ஒரு இடத்துல ஒரு மாதத்திற்கு பிறகு இன்னைக்கு இல்லை. சிம்பிள் சார், ஒரு கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் முத்தி போச்சு, முத்தி போன கேன்சரை வேற ஒரு டாக்டர் கிட்ட போனா அவர் ஹஸ் டு டு சம் இன்ஸ்பெக்ஷன், ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அதே போல அதிகாரிகள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தரைக்குறைவா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்காட்லாண்டுக்கு இணையா பேசப்பட்ட காவல்துறை, ஒரே பிரச்சனை, காவல்துறை தமிழ்நாடு போலீஸ் தான் சார் சொல்றேன். அது 40 நாளா ஸ்காட்லாந்து ஆக முடியாது, 40 நாள மட்டும் முழுமையா நடவடிக்கை எடுக்கணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஒரே ஒரு விஷயம், கடைசியில ஒரே ஒரு வரி சார் முடிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் நீங்க இணையா பேசப்படுகின்ற காவல்துறையை முடக்கியது உங்களுடைய குறுக்கீடு. எம்எல்ஏ போன் பண்ணாரு, மாவட்டம் போன் பண்ணாரு, பகுதி போன் பண்ணாரு. இந்த ஜிகே சார் ஒண்ணே ஒண்ணு, இது வரைக்கும் ஒரு புகார் அரசியல் கட்சி தலையீடு இருந்ததுன்னு ஒரு புகார் இருக்கா? பத்மநாபன் சார், எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றாங்க, இன்றைய ஆளுங்கட்சியான தாவேக நிர்வாகிட்ட இருந்து தான் மக்களை காப்பாற்றணும் போல அப்படின்னு சொல்றாரு. திரு ரஜினியும் குறிப்பிட்டது போல என்னன்னா, நீங்க செய்யற கட்சி, உங்க கட்சிக்காரன் வெளியே செய்யறவங்க தப்பு பண்றான்னு சொல்றீங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். உங்க கட்சிக்காரன் தப்பு பண்ணா அதை எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? அதுக்கு கால அவகாசம், அதுக்கு திமுக காரணம். அதுதாங்க நம்மளோட கெட்ட நேரம். என்னன்னா, தன்னுடைய கட்சி செய்கின்ற தவறை உடனடியாக அறிந்த உடனே நடவடிக்கை எடுத்து அவர்களை விலக்கி வைத்து தூக்கி எறிந்த ஒரு கட்சியை பாராட்டாமல் இது இப்படி பேசுறது ஒண்ணு. நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன், இப்ப இருக்கிற எண்ணிக்கையும் கடந்த கால எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒயிட் பிளாக்ன்ற மாதிரி, இது ஒயிட், there is no black, whereas before there was a black heavy, white கம்மி. black and white தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ black and white இல்ல, only white is happening.
தயவு செஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு சட்டம் ஒழுங்கை மட்டும் வச்சு ஒரு குறுகலா பேச வேண்டாம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதே நீங்க திருவாடி சார் சொல்றீங்க, அது கூட இதையும் பாருங்க சார். அது பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க 10 காரியத்தை நல்லது செய்யறேன் சார். ஒரு விஷயம் சார், விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார் உங்களுடைய முதல்வர். என்ன சார் இதெல்லாம் என்னங்க 12 மணிக்கு எடுக்கிறாங்க, 12 மணிக்கு எடுக்கிற போட்டோ இதை விட கொச்சை. பல நடிகைகளையும் நடிகர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் வீட்டுல. சந்திக்கிறாங்க அத்தனை பேர் அதிகாரிகள். விவசாயிகளை சந்திக்க மாட்டார், சந்திக்க மாட்டார். அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல விவசாயிகள் மீது எஃப்ஐஆர் போட்ட ஒரே ஆள் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, கட்சிக்காரர்கள், சொந்த கட்சிக்காரர்கள், இப்ப நீங்க திமுக வந்து போதைப் பொருளுக்கு வந்து தடுக்கல, அவங்க சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல, நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்ற நீங்க தான் தூய ஆட்சி ஆச்சே, நீங்க தான் சரிப்படுத்தணும், என்ன குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கீங்களான்னு எக்ஸ்ல பதிவு பண்றேன். சரி, எனக்கு நீங்க ஒரு 10 வேலை கொடுத்துருக்கீங்க சார். அதுல 9 வேலை திறம்பட செஞ்சுட்டு இருக்கேன் சார். 1 செஞ்சுட்டு இருக்கேன், 9 செஞ்சு முடிச்சுட்டேன். இதுல என்ன பாசிட்டிவ் நோட் இருந்தா அதே பாசிட்டிவ் நோட் தான் அங்க கேரி ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் நோட் வந்து இப்ப என்ன பிரச்சனை, இப்ப ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, அந்த சட்டம் ஒழுங்கை நம்பிதான் தொழில், அந்த சட்டம் ஒழுங்கை நம்பிதான் வருமானம், அந்த சட்டம் ஒழுங்கை நம்பிதான் வேலை வாய்ப்பு, இது எத்தனையும் அதை நம்பிதான் இருக்கு. பெண்களின் பாதுகாப்பு அதை மட்டும் விட்டுறீங்களா சார்? சார் 40 நாள்ல முதல் 10 நாள் வேற ஏத்துக்கிறேன், 2வது 10 நாள் வேற, 3வது 10 நாள் வேற, 30 to 40 there is a serious drop. இன்னும் ஒரு 50 நாள் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, டெவலப்மென்ட்ஸ் இருக்கு. தயவு செய்து ஒரே நிமிஷம் சார். காவல்துறை நடவடிக்கையில் எந்த ஒரு அரசியல் குறுக்கீடும் கிடையாது. இருந்தால் வெட்ட வெளிச்சமாக இப்ப சொல்லட்டும், நாளைக்கு அவங்களை கட்சியை விட்டு எடுத்துருவோம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.